எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர்ஸ் யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க வந்து நான் கேட்கலாம். ரேணுகா தேவி மேடம் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. யாரும் ஒன்றும் ஜாயின் பண்ணலனால பேசுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஏன் வந்து எதுவும் வர மாட்டேங்குது. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க? சூப்பர் மேம். டெய்லி நைட்டு உட்காந்தாச்சுன்னா காலையில 4:00 ஓ, அப்படியே மாஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் ஒரு நாள் மட்டும் இந்த வாரத்துல ஒன் டே மட்டும் ஒரு ஹெட்டேக்கா இருந்துன்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ண முடியலங்க மேம். என்னாச்சு? அப்புறம் ஃபுல்லா தலைவலின்னு சொல்லிட்டு என்னால உட்கார முடியல. தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். ஓகே. மத்த நாள் பூராமே இந்த ஒரு மாசமா ஃபுல்லா உட்காந்துடுறேங்க மேம். காலையில 2 மணி, 4 மணி, 3 மணி. அப்புறம் திரும்பி படுத்தா பையன் காலேஜ் போகணும். தூங்காம லைட்ட போட்டு ஏதாவது கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் இருந்தா படிக்கிறது. அப்புறம் அவனுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுட்டு படுத்துக்கிறது கொஞ்ச நேரம். மாற்றம் தெரியுது உங்க ஃபேஸ்ல, ஒரு புதுசா க்ளோ இருக்கு. எஸ் எஸ். பயங்கர சிரிக்கிறாங்க மேம். எக்ஸ்பீரியன்ஸ் தூங்க விடுறது இல்லை, பையங்களை தூங்க விடுறது இல்லையா, காலையில எந்திரிச்சு கத்துறாங்களாம், பேசிட்டே இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் கிட்ட. கம்ப்ளைண்ட், என்னை பத்தி கம்ப்ளைண்ட். பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன நினைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை வந்து யாரு பார்க்க போறா? வீட்டுக்குள்ள வந்து சவுண்டு கேக்கும், நம்ம பேசினா பக்கத்துலதான் இருக்காங்க, சவுண்டு கேக்கும், அதனால அப்படி கேக்குறான். சரி சரி, ஓகே. திரும்ப என்ன புக் படிக்கிறீங்க? புக் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேம். அப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த விலங்குகள் என்ன சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் குணங்கள், ஆன்மீக குணங்கள், விலங்கு கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு டாபிக் எழுதி இருந்தேங்க மேம். அத பத்தி பேசிட்டு இருந்தவங்க மேம். அது வந்து இப்ப நான் மகாவதார் டிவி இருக்குல்லங்க மேம், ஃபவுண்டர். அந்த இதுல குரூப்ல ஜாயின் ஆயிருக்கேங்க மேம் நானு. அதுல பேசுறீங்களா? இல்ல, அத பத்தி பேச சொல்லிருக்காங்க. எனக்கு அது ஒண்ணு மட்டும் நான் இப்ப தரவா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதைவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு பண்ணுங்க, கன்னடால பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க மேம். ஓ சரி சரி, கன்னடால பேசுறீங்க அப்போ சேனல்ல. அது எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. ஓகே ஓகே. அவங்களே நீங்க தெரியலைன்னா சொல்லுங்க, நாங்களே சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து சரளமா பேசுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு வரும். எஸ் மேம். என் பேரை தமிழ் சேனல்ல எழுதியிருக்காங்களாங்க மேம். அங்க இருக்கிற ஞானத்தை இங்க கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்காரு சார் அவரு. ஓகே. அது ஃபர்ஸ்ட் நான் அங்க இருக்கிறத பேசுறது புரிஞ்சுக்கிறணும். அந்த சும்மா பேச்சளவு மட்டும்தான் எனக்கு கன்னடா தெரியும். அர்த்தங்க புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கிளியரா தெரியாது. அது கொஞ்சம் கத்துக்கிறோம். அங்க இருக்கவங்க எல்லாம் சூப்பரா பேசுறாங்க. அது ஒரு மாதிரி இப்ப நம்ம சங்க தமிழ்ல பேசுவோம்லங்க மேம், அந்த மாதிரி பேசுறாங்க கன்னடா. பையங்களுக்கே அதுனா கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படி பேசுறாங்க மேம் அங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கன்னடா கொஞ்சம் கஷ்டம் தான். தெலுங்கு பீப்புள் ஈஸியா பேசிடுவாங்க. பரவாயில்ல. பட் நீங்க பேசினா அது வந்துரும், அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு வாட்டி நீங்க பேசிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு அது இன்னும் டெவலப் ஆயிட்டே வரும்.
எஸ் மேம். நம்ம நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் நம்ம வந்து நடுவுல வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நான் பேசுறதுலயே எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அதே மாரி தான் நான் தெரியாத இடத்துல இங்கிலீஷ் வார்த்தைய போட்டுட்டு பேசிட்டே போக வேண்டியது தான். அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க மேம். ஆ. சொல்லிக் குடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காங்க அவங்க குரூப்ல இருக்கவங்க. சரி, சரி. எது தெரியலனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்லி தரோம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பத்ரிஜி டாபிக்ஸே சொல்லிட்டு வாங்க. ஆனா அவங்க வந்து டாபிக்ஸ் அவங்க போடுறாங்க. அது பார்த்துக்கணும். ம். நம்ம அப்படி நீங்கலாம் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த சாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தாங்களா? ஆனாலும் என்னங்க மேம்? சாய்ஸ் குடுத்தாங்கன்னா, நீங்க பத்ரிஜி தலைப்புகள் ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா, அதுதான் மெயினா ரீச் ஆகணும். எஸ் மேம். அதுதான் வந்து அ ஃபவுண்டேஷன் அது. சாரோட டாபிக்ஸ் எல்லாமே இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சங்கல்ப சக்தி, வாக்ஷேத்ரம் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சோ அது எஸ் எல்லாமே மேம். நீங்க வந்து கன்னடால சொல்லலாம் நீங்க. ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு மெயினா மாற்றம் அந்த வாக்குல, சங்கல்பங்கள்ல வந்துச்சுன்னா, அவங்களோட டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட். அதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட். சோ நீங்க அதுவும் சொல்லலாம் நீங்க. வேற ஏதோ கூட இல்ல. பேசிக்ல இருந்து போங்க நீங்க. சாரோட தலைப்பே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன புரிஞ்சது? என்ன மாற்றம்? அ அ பேசின பிறகு யாருக்கு என்ன டவுட் அப்படின்றத கேட்டு அத கிளியர் பண்ணி ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒன் சைட் பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க என்ன ரிசீவ் பண்ணாங்க? அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா பிகினர்ஸ்க்கு புரிஞ்சுதா அப்படின்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ மாஸ்டர். ஓகே. வேற யார் பேச போறீங்க? இல்ல நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாமா? மாஸ்டர் சொல்லுங்க. மாஸ்டர் சொல்லுங்க. சொல்லுங்க தீபா. மேம் இந்த தடவை நான் வாணியம்பாடிக்கு போயிருந்தேன் மேம். ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பண்ணுங்க. பௌர்ணமி தியானத்துக்கு போயிருந்தேன். ம். போன தடவை போறப்போ வந்து அந்த ஆசிரமம் எப்படி இருக்கும், நம்ம பிரதீப் விஜய் சார் அப்ப பார்க்க போறோம், ரொம்ப பேரை நம்ம பார்க்க போறோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தேன். அங்க போன உடனே அந்த இடம் எல்லாம் எனக்கு புதுசா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தடவை எல்லாமே தெரிஞ்சுட்டு இந்த தடவை போறப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல மேம். நான் அதுக்குள்ள போறப்போ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. என்ன எனக்கு நடக்கும், என்ன நடக்காது. போன தடவை எல்லாம் அந்த அந்த கியூரியாசிட்டியோட நான் போயிருந்தேன். இந்த தடவை எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்ல. அமைதியா போன மாதிரி இருந்தது. எந்த எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்ல. நான் அங்க இருக்க போறேன், அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, நமக்குன்னா இவங்க பெருசா இருக்கிறாங்களே, சிறுசா இருக்கிறாங்களே, அந்த எதுவுமே இந்த தடவை இல்ல. மெடிடேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் மெர்கபால போய் மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ காலையில நாங்களா போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ எப்பயுமே எனக்கு விஷன்ஸ் எல்லாம் வராது. மெர்கபால இருந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு 3 ஹவர்ஸ் மார்னிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம பெரிய கடலுக்கு மேல அப்படியே முருகர், திருச்செந்தூர் கடல்ல முருகர் நிக்கிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் சொல்றப்போ என்னமோ சொல்றாங்க அப்படின்ற அது மாதிரி இருக்கும். மெர்கபா வந்து முருகரோட எனர்ஜிஸ் இல்ல. அதான் முருகர் காட்சி கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அது நேத்து தான் மேம் எனக்கே தெரிஞ்சது. நேத்து தற்செயலா சொல்லிட்டு இருக்கிறப்போ எனக்கு அப்படி தெரிஞ்சது. இத்தனைக்கும் அது சிலையா தான் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, நம்ம அந்த மலேசியாலயே எங்கேயோ ஒரு சிலை இருக்குமே பெரிய, அந்த சிலை அப்படியே கடல்ல இருந்து அப்படியே வானத்து வரைக்கும் இருந்தது. இது வந்து நான் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது தோணுனா அப்படியே உடனே நோட்ல எழுதுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை எழுதி வச்சிருந்தேன். சரி, நான் வெளியில எங்கேயுமே நான் ஷேர் பண்ணவே இல்ல. ஏன்னா மத்தவங்க சொல்றப்பயே அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தது அங்க எதுவும் வந்திருக்குமா, நம்ம அது சம்பந்தமா நினைச்சோமா, அது வந்து இல்யூஷனா என்ன, நிஜமாவே நமக்கு வந்ததுன்னு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நம்பணும் ஃபர்ஸ்ட். அது உங்களுக்கு வந்திருக்கு, நீங்களே நம்பிக்கை இல்லாம டவுட்டா இருக்கும்போது அடுத்தடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அதை நான் எழுதி வச்சுட்டேன். அது வந்து நான் வந்து எனக்குள்ள கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப தற்செயலா நேத்து தான் அது ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல
நம்ம குடமுழுக்கு விழா அந்த இது நடந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் எங்கேயோ பார்த்தது. ஆனா அதை பத்தி நான் நினைக்கவே இல்லை. ஆனா டக்குன்னு ஒரு வியூ கிடைச்சது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படிதான் எல்லாருக்கும். ஆனா அது ரொம்ப ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் அவ்வளவுதான். அது அப்படியே திருச்சி மாதிரி இருந்தது. அவ்வளவுதான். அத வந்து நேத்து நான் எங்க வீட்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்போ, நான் எடுத்து சொல்றப்பதான் அது மெர்கபா அப்படிங்கிறது முருகருடைய இது. கணேசா பிரமிட் மெர்கபான்ற பேரும் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால இங்க வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்ந்த உடனே அது உடனே கிடைச்சது. நல்லா இருந்தது மேம். அதுக்கப்புறம் ஒரு கணேச பிரமிட ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு தடவை மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நான் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். மத்தியானம் நேரம் தான் அது. அப்ப பண்ணிட்டு இருக்கிறப்போ, எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கிரீனிஷா ஒரு அப்பியரன்ஸ் எங்க திரும்பினாலும் கிரீனிஷா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனா எல்லாமே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிரீன் மாதிரி ஃபுல்லா கிரீனா இருந்தது. அங்கங்க மட்டும் ஒரு சீரியல் லைட்டு வந்து வயலட் கலர் சீரியல் லைட் மாதிரி அங்கங்க மட்டும் இருந்தது. இது என்னது? நான் சீரியல் லைட் மாதிரி தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீரியல் லைட் 1, 2 இருந்ததுல அது நிறைய சீரியல் லைட்ஸ் வந்துருச்சு. ஃபுல்லா நான் மட்டும் நடுவுல இருக்கிறேன். சுத்தி வெறும் வயலட் கலர் சீரியல் லைட்டும் ஃபுல்லா கிரீனிஷாவும் இருந்தது. அந்த இடமே. ஆனா ப்ளூ எல்லாம் எங்கேயுமே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு வந்து கான்சியஸா தான் இருந்தேன் நானு. அப்போ கேட்டேன். இது என்ன நமக்கு சீரியல் லைட்டா தெரியுது. நமக்கு ஏன் இந்த ஒரு படம் மாதிரி, பிக்சர் மாதிரி போற மாதிரி வர மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குதே. வெறும் இந்த லைட்டா தான் இந்த தடவ எனக்கு நெறைய தெரிஞ்சது. அதுவும் இந்த வயலட் கலர் லைட் நெறைய கண்ணு கூசுற அளவுக்கு என்ன சுத்தி வயலட் கலர் லைட். ஒரு பூச்சி மாரி வரும்ல, அந்த மாரி நெறைய இருக்கு. வந்துருச்சு சுத்தி இருக்கு. என்ன இப்படி இருக்கே! நமக்கு சீரியல் லைட் எல்லாம் பார்க்கக் கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு கேட்டா, நம்ம லைஃப் பர்ப்பஸ் என்னன்னு கேட்கலாம் உள்ள. அப்ப கேட்டா ஏதோ பதில் வருமோ அப்படின்ட்டு அதுவரைக்கும் ரொம்ப நேரம் இந்த இது இருந்துட்டே இருந்தது. என்னோட லைஃப் பர்ப்பஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னு எப்ப கேட்க ஆரம்பிச்சேனோ, எல்லாம் எல்லோ கலர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அப்படியே அமைதி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நம்ம அதிக பிரசங்கித்தனமா நம்ம கேட்டுட்டோமோ, நம்ம சத்தம் போடாம இருந்திருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த லைட்ஸயாவது நல்லா பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்மாவின் பயணங்கள் அந்த ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில இருந்தது. நியூட்டன் அவரோட ஆன்மாவின் பயணங்கள். அது ரொம்ப பேரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அதுல நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல அதுல. இதுக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4th டே அது அப்பதான் அதுல தெரிஞ்சது. அது வந்து பெரிய ஹையர் சோல்ஸ் நம்மளோட கைடட் மாஸ்டர்ஸ் வந்து வயலட் கலர்ல அந்த கிரீன் ஷேட் அவர் அப்படியே நான் என்ன பார்த்தேனோ அது அதுல அப்படியே இருக்கு. அப்ப நம்ம சீரியல் லைட்டுன்னு நினைச்சதெல்லாம் தப்பா? அவ்வளவு பெரிய மாஸ்டர்ஸ் வந்து இருக்கிறப்போ, இதெல்லாம் எதுக்கு நம்ம வெட்டியா சீரியல் லைட்ட பார்த்துட்டு இருக்கிறோம். என்னோட லைஃப் பர்ப்பஸ் என்னன்னு நம்ம கேட்போம்ன்னு சொல்லி அவங்கள எல்லாம் நம்ம எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கிறோம். ஆனா அவங்க அப்படியே அதுக்கப்புறம் தெரியவே இல்ல. அப்படி வர்றப்பெல்லாம் ஒண்ணு இப்படி எல்லோ அது லைட்டு. எல்லாமே வந்து நீங்க அந்த எனர்ஜிஸ்ல இருக்கறதால, அங்க எத்தன மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ, அவங்க வந்து ஒளியா ஒரு லைட் ரூபத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் அப்படின்றது ஞானம். ஞானத்துக்கு ரூபம் இல்ல. அந்த ரூபம் இல்லாததால அந்த ஞானம் அப்படின்றதே அவங்க ஒளிமயமா இருப்பாங்க. ஞானமே வந்து ஒளி. அந்த அவங்களோட ஞானம் தான் அந்த ஒளி ரூபத்துல உங்களுக்கு தெரியுது. ஆமா மாஸ்டர். அது வந்து எனக்கு அந்த புக்கு படிச்சு 4வது நாள் தான் அதுக்கே ஆன்சரே கிடைச்சது. சோ அப்ப எந்த அப்பீரன்ஸுமே தெரியல. அப்பப்ப லைட்டு, ஒயிட் லைட்டு, எல்லோ லைட்டு, இந்த வயலட் லைட்டு இதுதான் வரும். ஆனா இந்த வயலட் தான் கண்ண பூசின மாதிரி அந்த அந்த கணேசா பிரமிடே இல்ல. நான் உட்கார்ந்திருக்கேன். ஃபுல்லா சுத்தி ரெட் கிரீனிஷா இருந்தது. வயலட் அங்கங்க இருந்தது. பாத்தீங்கன்னா குவிஞ்சு போன வயலட் கலர்ஸ்.
இது என்ன சீரியல் பல்பா தெரியுது, நமக்கு மட்டும் எங்க போயிருப்போமோ, எங்க சீரியல் லைட்ட பார்த்துட்டு தான் அது தெரியுதோ அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங் இருந்தது. அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு சுத்தி வந்த மாதிரி உங்ககிட்டயே அந்த லைட்டிங் தெரிஞ்சது இல்லையா? அது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது உங்களுக்கு விழிப்பா தெரியல. பட் ஆனா உங்களுக்கு அப்புறமா தெரியும். அவங்க வந்திருக்காங்க, நம்ம கிட்ட இருக்காங்க, நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னாலே, அவங்க நாலேட்ஜ் குடுக்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க. அது சரிங்களா? ரொம்ப நேரம் இருந்தது மாஸ்டர். ஆனா நானா தான் இது என்னத்துது நம்ம இது அப்படின்னு நானா தான் அதை அவாய்ட் பண்ணதே நான் தான். அது தப்பு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே பிளாங்கா ஒயிட் அப்படியே இருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சுதான் நானே So, இதாயி அத்தனை ஒளிகளும், அத்தனை மாஸ்டர்ஸும் உங்களுக்கு நாலேட்ஜ் குடுத்திருக்காங்க. சோ, அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இது. நீங்க குரூப்லயும் நீங்க இத ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆடியோ போடுங்க. எஸ் மேம். ரொம்ப எனக்கு சூப்பர். அந்த புக்கு உண்மையாவே அந்த புக்கு படிச்சிருக்காட்டா நான் இத உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அங்க சீரியலுக்கு பார்த்தேன் மேம் அப்படின்னும் இந்த 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 இப்போ நம்ம நாலேஜ்க்கு ஏற்பதான் வந்த விஷனை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம நாலேஜ் ஏற 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 இதே விஷன் இப்ப நீங்க சொன்ன விஷனுக்கு அந்த புக்ல இருக்கிறது நீங்க படிச்சீங்க. பட் ஆனா உங்களுக்கு இன்னும் இன்னும் ஞானம் வளர வளர அதோட டெப்த் ஆஃப் த நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட டெப்த் என்னன்னு உங்களுக்கு இன்னும் போக போக புரியும். அடுத்த நாள்ல இருந்தே எனக்கு அப்படியே ஒரு பிளாங்க்னஸ் வந்துருச்சு மேம். அதுல இருந்தே எனக்கு எனக்கு வாணியம்பாடியில எனக்கு இங்க இருக்கணும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கேயே இருக்கணும்னு தோணும். அது கூட எனக்கு அண்டையில இருந்து அது கூட இல்ல. எனக்கு இதுவுமே ஒரு இடம் அந்த மாதிரிதான் தோணுது. யார பார்த்தாலுமே எல்லாரும் ஒருத்தங்க அந்த மாதிரிதான் தோணுதே தவிர, இப்ப என்னோட வீட்டுக்கும் வாணியம்பாடிக்குமே கூட எனக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு மேம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடுத்து. ஆனா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஒரு தடவை மெடிடேஷன்ல அங்க உட்கார்ந்து இருந்தேன் மேம். நம்ம அகஸ்தியர் பிரமிட்ல போய். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா மேம், மேல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அகஸ்தியர் பிரமிட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட மெடிடேஷன் உட்காரவே முடியல மேம். நிறைய தாட்ஸ், நிறைய நிறைய எங்க வீட்ல ஒரு ப்ராப்ளம். அது நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. அதுக்கு எல்லா இதுவும் வருது வரிசையா. நான் நினைக்கிறேன் இல்ல நம்ம மூச்சை கவனிக்கணும்னு. அதுல எத்தனையோ சொல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் நான் புத்திமதியெல்லாம் சொல்லி அதுக்கு ஒவ்வொரு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா வரிசையா வந்துகிட்டே இருக்கு. யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நமக்கு. இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த மெடிடேஷனுக்காக நமக்கு இவ்வளவு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றோம். நம்ம மூச்சை கவனிக்கணும்னு தேடுற மேடம், மூச்சும் காணோம். அத மறக்கணும்னு நினைக்க அதுவும் முடியல. கண்ணை மூடி உட்காரவும் முடியல. எப்படியாவது கண்ணை திறந்துட்டு ஓடிடலாமான்னு பார்த்தா அது நைட்டு 8:30க்கு மெடிடேஷன். 9 மணி. அப்போ நானா எந்திரிச்சாது வெளியில போயிடலாமா அப்படின்னா அந்த இடத்துல நைட்ல தனியா நடந்தும் போக பயம். என்ன பண்ண தெரியல. என்ன வெளியிலயும் இல்ல எதுக்கா பிரதீப் விஜய் சார் வேற வருவாரு இப்போ அப்படி வேற சொல்லிட்டாங்க. இருக்காங்களா இல்லையான்னு வேற தெரியாது. படக்குன்னு எந்திக்கவும் முடியாது. கண்ணை மூடிட்டு சரி பாத்ரூம் போறோம்னு சொல்லிட்டு அகஸ்தியர் பிரமிட்ல இருந்து பாத்ரூம் பார்த்தோன்னா அது ரொம்ப நைட்ல இருட்டுல அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன செய்யலாம் என்னால முடியவே இல்லை. லைஃப்ல நான் என்னைக்குமே மெடிடேஷனுக்கு நம்ம வீட்டுல பண்றப்போ இதே மாதிரி தாட்ஸ் வர்றப்போ சரி வேற வேலையாவது பார்ப்போம், காலையில இருந்து இதையே உட்கார்ந்து யோசிக்கிறது அப்படின்ட்டு எந்திரிச்சிருவேன் ஒரு 10 நிமிஷத்துல. ஆனா அங்க எந்திக்கவே முடியல, கண்ணமும் மூட முடியல. அங்க வச்சு நான் கண்ணே திறந்துட்டேன். முடியவே இல்ல அப்படின்ட்டு கண்ணை திறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி எல்லாரும் இருக்கிறோம், இவ்வளவு பெரிய வாய்ப்பு. இருட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க நைட்டு அந்த இதுல. சோ நம்ம திருப்பி கண்ணை மூடிடுவோம், இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும், நம்ம பண்றது தப்பு அதுவும் தெரியுது. திருப்பி கண்ணை மூடுனா இந்த தாட்ஸ் எதுவும் வரல, அங்கங்க வருது வரல. ஆனா ஃபுல் கான்சென்ட்ரேட்டடோட உட்கார்றது எவ்வளவு கஷ்டம். மூச்சை கவனிக்கவே முடியல மேம். மூச்சும் இல்ல, ஆனா கவனிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. உட்கார்ந்து கண்ணை மூடி 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 அந்த மேக்சிமம் ஒரு 1/2 மணி நேரம்
அது வந்து நான் மெடிடேஷன் அது எவ்வளவு கஷ்டம்ன்றது அப்பதான் தெரிஞ்சது. அப்ப இத்தனை நாள் நான் மெடிடேஷன் பண்ணேனா, தூங்குனேனா, மெடிடேஷன் பண்ணேனா, தூங்குனேனா அப்படின்றதுக்கு பதில் அப்பதான் தெரிஞ்சது. ஓ! இத்தனை நாள் நான் தூங்கணும்னா கூட அங்க தூங்க முடியல. அங்க நான் மூச்ச கவனிக்கனாலும் கவனிக்க முடியல. அந்த தாட்ஸ் என்ன படுத்துது. ஒண்ணும் இல்லாம உட்காரணும்னா அத விட கஷ்டமா இருக்கு. அது இத்தனைக்கும் அகஸ்தியர் பிரமிடு. நான் சாதாரண இடத்துல இல்ல. அங்க போனாவே வந்துரும் அப்படிம்பாங்களே! அப்படின்னு ம். எனக்கு பயங்கரமான கொஸ்டின் எனக்குள்ள இருந்தது. ம். இது என்ன பண்ண அப்படின்ட்டு வேற வழி இல்ல. கண்ண மூடி தான் உட்கார்ந்துருக்கணும்னு கண்ண மூடிட்டே இருந்தேன். திருப்பி இன்னொன்னு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கொஸ்டினே நான் கேட்கவே மாட்டேன். அங்க பேசணும்னா இங்கிலீஷ்ல தான் பேசணும். எல்லாரும் ஒன் அண்ட் ஒன்லி இங்கிலீஷ். ஓ! தமிழ்ல கொஸ்டின் கேட்கணும்னாலே நான் கேட்க மாட்டேன். இதுல இங்கிலீஷ்ல தப்பு தப்பா கேட்டு சார்ட்ட திட்டு வாங்கணுமான்னு வாய பொத்திட்டு, கண்ண வேற திறந்துட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட் வேற. சரின்னு கண்ண மூடி உட்கார்ந்துட்டே இருந்தேன். கண்ணு திறந்த உடனே பிரதீப் சார் சொன்னது. நெறைய பேருக்கு வந்து தாட்ஸ் வந்திருக்கலாம். அப்படின்னாங்க. 80 பேர் இருக்கிறாங்க. அவரு நேரா பார்த்து சொல்றாரு, "நெறைய வந்திருக்கலாம். அதுக்கு என்னன்னா, அது சொல்யூஷன் தான் அது. அது வந்து கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். அ அதனால யாரும் மெடிடேஷன் இல்ல அப்படின்னு நெனைக்காதீங்க. இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க." அப்படின்ட்டு இத்தன பேர் இருக்கிறப்ப சொல்ற மாரி இருந்தது. நிஜமாவே நான் ஊருக்கு வந்த உடனே, நான் ஃபேஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட்டேனோ, அந்த பிரச்சனை நான் வந்து இறங்குன அன்னைக்கு முடிஞ்சு போச்சு மேம் அது. அதுக்கு உண்டானது அங்கேயே முடிஞ்சிடுச்சு. நான் இங்க வந்தா, நான் ஃபேஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு தப்பு பண்ணுவேன். நான் எது பண்ணாலும் தப்பு. அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. நான் இறங்குறப்பயே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அத அங்க கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. தாட்ஸ் வந்தாலும் அது கிளியர் ஆகுது அப்படின்னு ம். அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்ட். பிராக்டிகலா அங்க போயி இருந்துட்டு நான் இங்க வந்த பிறகுதான் அது உணர்ந்தது. ரொம்ப தடவ சொல்றப்போ நெனைப்பேன். சரி நமக்காக மெடிடேஷன் தாட்ஸ் வருதுன்னு கொஞ்சம் பேர் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மோட்டிவேஷனுக்காக கூட அப்படி சொல்றாங்களோ என்னவோ! அப்படின்னு அப்பப்ப நினைக்கிறது உண்டு. அது அப்படியே பிராக்டிகலா அது வந்து நான் உணர்ந்தேன் மேம் அது. இங்க நீங்க வந்து ஃபுல் டே நெறைய தியானம் பண்ணிட்டீங்க. ஸோ கம்ப்ளீட் அந்த விழிப்போட இருக்கீங்க. ஸோ விழிப்போட இருக்கும்போது, அங்க மைண்ட்ல இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்படிதான் வந்து தீருது. நீங்க வந்து அங்க அந்த தாட் வரும்போது, அதுக்கு ஏத்த ஒரு 1000 எண்ணங்கள் 1000 பலவிதமா, பல்வேறு விதமா நீங்க யோசிச்சீங்க இல்லையா? அத யோசிக்கிறதே வந்து அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தானா கிடைச்சிருச்சு. எல்லாமே கரெக்ட்டான சொல்யூஷன்ஸ். எல்லாமே கரெக்ட். இது வேண்டான்னு சொல்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஏய் நம்ம இல்ல நம்ம இங்க மனசு தெளிவா இருக்கும்போது, அதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எங்க ஒரு மூலையில வச்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கு தீர்வு வந்து ஆப்ஷன்ஸ், தீர்வு அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் தான். பிரதீப் சார் சொன்னது கரெக்ட் தான். அது ஒரு ப்ராசஸ் தான். இங்க 80 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது, ஆ ஒரு ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, யாரு டீப்பா போயிருக்காங்க மெடிடேஷன்ல, அந்த டீப்னஸ்க்கு கனெக்ட் ஆகும்போது நீங்க டீப்ல போயிடுவீங்க. அண்ட் யாரு வந்து இந்த மாரி ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் அந்த தாட் தாட் ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் சஃபர் ஆறாங்க அப்படின்னும்போது, அதுக்கு கனெக்ட் ஆகும்போது சேம் பேட்டர்ன் உங்களுக்கும் வரும். புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க எந்த பேட்டர்னுக்கு கனெக்ட் ஆறீங்களோ அங்க அது போயிடும். அண்ட் இந்த தாட்ஸும் இதுக்கு சொல்யூஷனும் நீங்க டீப்ல போனாலும் அது அங்க நடந்திருக்கும். ஆனா அது விழிப்போட உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ இங்க அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்றது எப்படியாச்சும் நடக்கும். பட் ஆனா இங்க நீங்க அந்த கிளென்சிங் நடக்கிறத டைரக்டா பார்த்திருக்கீங்க. ஓகேங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஆனா என்னால அத ஜீரணிச்சுக்கவே முடியல. அகஸ்தியர் பிரமிட்ல உட்கார்ந்து வீட்டு விஷயத்த யோசிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா இல்ல மேடம். அது வந்து நிஜமாவே நம்ம ம். நம்ம நினைக்க கூடாது. திருப்பி மூச்ச கவனிக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஈஸியா அடுத்தவங்களுக்கு சொல்றோம். அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் இத்தனை நாள் எனக்கு அது தெரியல. அன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்பனா அந்த மூச்ச காணும் மேம் அங்க. நான் மூச்ச கவனிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா மூச்சு இல்ல. 10 சொல்யூஷன் தான் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து, அடுத்து, அடுத்து. வேற வழியே இல்ல. நம்ம வெளியிலயாவது போயிடலாம். என்னதான் பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு கண்ண திறந்து திருப்பி கண்ண மூடுறேன். அது சம்பந்தமா இல்ல. ஆனா பிளாங்கா இருக்கிறேன்.
உட்காரவே முடியல. அவ்ளோ இது ஒரு ஒரு 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்த மாரி இருந்தது. அது அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதும் அப்பதான் தெரிஞ்சது. சும்மா கண்ண மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறோமோ அப்படின்னுலாம் கிடையாது. நம்ம அப்பலாம் இத்தன நாள் மெடிடேஷன் தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதும் எனக்கு ஸோ அன்னைக்கு விழிப்போட தெரிஞ்சது. உட்கார்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து அந்த டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது டைம் ஜோனை தாண்டிடுறோம். அப்ப டைம் இல்லாம நம்ம எவ்வளவு நேரமாச்சும் உட்கார்ந்துடலாம். விழிப்போட உட்கார்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சு. அதுதான் டார்கெட். அந்த மாதிரி உட்கார வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு பெரிய மகான். மேம் அது ஒரு செகண்ட் உட்காரவே கஷ்டம் மேம். ஆனா அப்ப என்ன கரெக்ட். கேள்வி கேட்டாலும் பதில் வருது. என்ன கேட்டாலும் வருது. ஆனா நம்ம நினைக்க கூடாதுன்னு விட்டா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட பதில் சொல்வேன். யாராவது கேட்டா அப்ப பேசின அந்த அளவுக்கு இருந்தது. என்னால வாயும் கண்ணும் அடக்க முடியல. தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எங்க இருந்து இதெல்லாம் வருது அப்படின்னு தெரியல. அண்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சாட்சியா விட்டுறணும். நம்ம வந்து இது வேண்டாம், இது வேணும், அந்த மாதிரி அனலைசேஷன் பண்ணாம, சரி நீ என்னதான் பண்ற பண்ணிட்டு போ, நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சாட்சியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சஃபரிங் இல்லாம அங்க நீங்க கடந்துருவீங்க. எனக்கு வந்து வருத்தம் என்னன்னா, ஐயோ மெடிடேஷன் போயிருதே. நமக்கு இவ்வளவு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அது கூட உட்கார்ந்து நம்ம அது கூட எக்ஸ்பெக்டேஷன் தானேங்க. சோ அது கூட இருக்க வேண்டாம். எது நடந்தாலும் நான் இங்க வந்துட்டேன், நான் இங்க உட்கார்ந்துட்டேன் இந்த எனர்ஜிஸும் நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சாட்சியா இருக்கேன். எது நடந்தாலும் அக்செப்டன்ஸ். சோ அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க இவ்வளவு சஃபர் ஆயிருக்க மாட்டீங்க. எஸ் மேம். அது அது ஒரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எப்பயுமே நைட் 8:30க்கு அதுக்கப்புறம் வச்ச ஒரு 2 நாள் மெடிடேஷன்லயும் எனக்கு அந்த 2 நாளும் அப்படிதான் இருந்தது. 3வது நாள் பௌர்ணமி பிறை நிலாக்கு வச்சு 3வது நாள் இதுல வெளியில வச்சு ஓபன். ஓப்பன்ல ஓபன்ல. வச்சு வச்சாங்க. அப்பயுமே எனக்கு 100% எனக்கு அங்க இருந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2, 3 இடத்துல வந்து நான் அன்கான்சியஸ் ஸ்டேட். ஆனா மேக்ஸிமம் நான் அப்படி இல்ல. எல்லாம் கான்சியஸா தான் இருந்தது. எல்லாமே உட்கார்றதே கஷ்டமா இருந்தது. அந்த 8:30க்கு நடக்கிற அந்த மெடிடேஷன்ஸ் மட்டும். பகல்ல நடத்துறதெல்லாம் ரொம்ப அந்த நல்லா டீப் நைட்ல ஸ்டேட் போனேன். பாத்தீங்கன்னா அந்த மூனோட அந்த எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நமக்குள்ள எமோஷன்ஸ ட்ரிகர் பண்றது தான் அதோட வேலை. சோ அந்த எமோஷனல் ட்ரிகர் தான் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓ ஆமா மேம். ஆமா. அது அந்த மாதிரி நான் ஏன்னா எப்பயுமே நைட் பௌர்ணமின்றப்போ நைட்ல தான் அந்த எனர்ஜிஸ் பயங்கரமா இருக்கும். சோ நைட்ல தான் எமோஷனல் ட்ரிகர் ஆகும். சோ இப்போ மனநிலை பாதிப்பு அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவங்கள அடக்கவே முடியாது. எஸ் மேம், எஸ் மேம். அது ரொம்ப ட்ரிகர் பண்ணும் அந்த எனர்ஜிஸ். நம்ம வந்து இன்னும் பீச்சுக்கு போறோம் அப்படின்னா பீச்ல அலைகள் வந்து நார்மலை விட டபுள் த்ரிபிளா வரும். சோ அதுதான் எமோஷன்ஸ வந்து தூண்டுதல் கொடுக்கிற அந்த எனர்ஜிஸ் சொல்றது. அமாவாசை பௌர்ணமி எல்லாமே அது வந்து உள்ள இருந்து வேரோட தோண்டி எடுத்துரும் அது. எஸ் மேம். ஆனா அந்த ஃபீலிங் பௌர்ணமி இருக்கு. எனர்ஜிஸ். ஆனா அந்த எஃபெக்ட் எனக்கு இன்னும் இருக்கு மேம். என்ன என்ன பேசணும்? எங்க பேசணும்? என்ன பண்ணணும்? அது அப்படியே பிளாங்கா இருக்கு மேம் இன்னும். அது உண்மைதான். இது வந்து ஒரு புதுமையான அனுபவம். ஆனா இந்த தடவை என்ன பண்ணேன்னா, நான் மேக்ஸிமம் அந்த ஹில் எல்லாம் எல்லாரும் அந்த ட்ரக்கிங் எல்லாம் போவாங்க. நான் போமாட்டேன். நம்ம தனியா போயிருக்கோம். எங்கேயாவது சறுக்கிடுச்சுன்னா, விழுந்துருச்சுன்னா அப்படின்னு பயந்துட்டே இருப்பேன். இந்த தடவை போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த 3 மலைக்குமே ஏறி இறங்கிட்டேன் மேம் நானு. தனியாவே போய் ஒண்ணும் ஏறி கஷ்டம் இல்லைங்க. நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா போலாம். ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்ல. அது வந்து ஏறின பிறகுதான் மேம் தெரியுது. ஆமா. இத்தனை நாளும் அப்ப ஆனா அங்கெல்லாம் மழை போகக்கூடாது. வந்துச்சுன்னா உங்களால கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி சறுக்கும். சறுக்கலாம். ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. ஹாப்பியா ஓடியே போலாம். எனக்கு தெரிஞ்சு. இல்ல என்னோட வெயிட்டுக்கு நான் வந்து ஏறுறதுக்கு யோசிப்பேன். இறங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு ஏதாவது ஒண்ணுன்னா தனியா வரணும் வேண்டான்னுலாம் நினைச்சேன். அது நிஜமாவே பயம் போகணும்னா அத ஃபேஸ் பண்ணாதான் அங்க போன பிறகுதான் ஓ நம்மளால கூட முடியுமோ அப்படின்னா என்ன நினைச்சேன்னா எப்படியாவது பாபாஜி கேவுக்கு போகணும் லைஃப் டைம்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்ப பாபாஜி கேவுக்குலாம் ஆசைப்பட தெரியுது. இந்த இங்க இருக்கிறது ஏற முடியலையா உனக்குன்னு உள்ள இருந்து ஒரு வாய் நீ ஏறு அப்படின்னா பாபாஜி கேவ் கூட ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்லைங்க. நான் போனேன். அங்க ஒண்ணும் நீங்க இதே மாதிரிதான் ட்ரெக்கிங் இந்த மாதிரிதான் இருக்கும். ஒன்லி
மண்ணு மழை வந்தாதான் சறுக்கும். ஜென்ரலா ஒண்ணுமே இருக்காது. மழை இல்ல நார்மலா இருக்குன்னா நீங்க ஹாப்பியா போலாம். இவ்வளவுதான் சின்ன ட்ரெக்கிங் தான். அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நினைச்சுக்கோங்க பாபாஜி கேவ்ஸ்க்கு. அவ்வளவுதான் 20 to 30 மினிட்ஸ். கொஞ்சம் ஏறி போகணும். நல்லா இருக்கும். நேச்சர் நேச்சர் பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டைமே தெரியாது. அதுக்குள்ள வந்துருச்சான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அது ஏறின பிறகு என்னமோ நான் தான் பாபாஜி கேவுக்கு போன மாதிரி நான் 3 தடவை அதையே பார்த்துட்டு பயந்துட்டு போனதே கிடையாது. இந்த தடவை நானே போயிட்டு வந்துட்டேன். அந்த 3 இதுக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. போயிட்டு வந்த பிறகுதான் சரி அந்த பயமே போச்சு. இப்ப எதுக்கு பயப்படுறோமோ அத போய் ஃபேஸ் பண்ணாதான் அந்த பயம் போகும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். அதனால இந்த தடவை சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது சொல்லுவாங்க. நம்மளும் அது 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 பிராக்டிக்கலா அனுபவிச்ச பிறகுதான் தெரிஞ்சது மேம். அதுவும் இல்லாம அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இந்த இதுதான் ஆன்மாவின் பயணங்கள் தான் படிச்சேன். தனியா நானே தனியா ஆன்மா மாதிரி அவங்க சொல்ல இது அது ஒரு தனி உலகமா என்னமோ நான் நிஜமாவே இத்தனை பேர் கூட அங்க இருந்த மாதிரி எனக்கு இல்ல. தனியாவே அங்கேயும் இருந்தேன். இங்கேயும் நான் தனியா இருக்கிற மாதிரியே ஒரு இது மேம். அது தனி கிடையாது. ஆக்சுவலி நீங்க ஒன்னஸ்க்கு வந்துட்டீங்க. அத்தனை பேர்ல இருக்கும்போது அங்க தனியா அப்படின்றது கிடையாது. அது எல்லாருமே இணைஞ்சிருச்சு. எல்லாரோட இணைஞ்சிட்டீங்க. இணைகிரும் போது அது நீங்க தனியா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு சொல்ல தெரியல. ஒன்னஸ் அது. புரியுதுங்களா? புரியுது மேம். அது நீங்க செப்பரேஷனா நினைக்கிறீங்க. தனின்னு நினைக்கிறீங்க. தனி கிடையாது. ஒன்னஸ் அது. எல்லாருமே ஒண்ணு அப்படின்ற ஒரு ஃபீல்னு நினைக்கிறேன் நான். அதுதான் செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வேற சொல்றேன். எஸ் மேம் கரெக்ட் தான். நான் லோன்லினஸ் தான் நான் ஃபீல் பண்ணல. அப்போதான் அது ஒன்னஸ் ஃபீலிங். அது ஒன்னஸ் ஃபீலிங். ஆமா. சோ நீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும். சோ பாருங்க உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அந்த இது ஆகட்டும், ஃபீல், எமோஷன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது ஞானம் பத்தல. ஞானம் வளர்க்கணும்னா நிறைய புக்ஸ், கரெக்டான புக்ஸ் வந்து படிக்கணும் நீங்க. அந்த நிறைய புக்ஸ் படிக்கும் போது நாலேஜ் வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த நாலேஜ் இதுதான் நீ படிச்ச இதுதான் உனக்கு புரியுதா அப்படின்றது நாலேஜ் வந்து உங்களுக்கு டபுள் ப்ரோக்ராமிங்கா இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அருமையா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீ உங்க உள்வாங்குற மாதிரி அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ் மேம். ஆனா நான் அந்த மெடிடேஷன் முடிச்சிட்டு அந்த நம்ம கணேசா பிரமிட்ல இருந்து வெளியில போறப்போ சரி லைப்ரரியில புக் எடுக்கலாம்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு போனேன். எனக்கு இந்த புக் தான் எடுக்கணும்னு தோணுது. இந்த புக் தான் எடுத்தேன். ஆனா வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் இதுக்கு ஆன்சரே எனக்கு தெரிஞ்சது. இதுதான் நமக்கு அந்த புக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கு அர்த்தம் வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சது மேம். அதையுமே நான் கொஞ்சம் வேகமா படிச்சேன். லைப்ரரியில நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த புக்கை வேகமா படிச்சுட்டு ஒரே நாள்ல அந்த ஒரு 400 பேஜஸ் அந்த 4 டேஸ்ல வேகமா முடிச்சு அங்க கொடுத்தேன். அதே இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அப்படியே அது இன்னும் இருக்கு. அங்கங்க அது அப்படியே இருக்கு. நீங்க நேத்து அங்க கிளாஸ்ல வந்து இதே ஆன்மாவோட ஒரு 3 லைவ்ஸ் பத்தி நீங்க சொல்றப்போ அது ஈஸியா என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சது மேம். அது நீங்க சொன்ன விதம் உடனே அந்த இதெல்லாம் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது மேம். அது படிக்காம இருந்திருந்தேன்னா ஆன்மாவின் பயணம் இவங்க ரிச்சர்ட் நியூட்டன் சார். ஓகே நியூட்டன் சார் படிச்சேன். தமிழ்ல இருக்குது மேம். நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ். எப்பயுமே நம்ம பக்கத்திலேயே அந்த 2 இவங்க இருப்பாங்க, வழி நடத்துறவங்க எப்பயும் இருப்பாங்க. நமக்கே வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் சொல்லலாம். இல்லன்னா நம்ம ஏஞ்சல்ஸ் கூட இருப்பாங்க. ஆமா. அத வந்து நான் அங்க வந்து அவங்க எல்லாம் போறாங்க கேக்குறாங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹெல்ப்னு வாயை திறந்து கேட்டவுடனேதான் அவங்க எல்லாம் வர முடியும். ஆமா அப்ப நம்மளும் பக்கத்துல இருக்கிற அது 2மே கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட. அதனால
அதே புக்கு நீங்களும் வந்து சொன்னோனே எனக்கு உடனே கனெக்ட் ஆச்சு மேம். அதனால ஈஸியா புரிஞ்சது. நான் எனக்கு சொன்னது வேற புக் தான். ஆக்சுவலி அது லோப்சாங் ராம்பாவோட ராம்பாவோட ஆன்மாவின் பயணங்கள். இந்த பட் த்ரீ ஆனா லைஃப். ட்ரூத் இஸ் சேம். ஒரே ஆமா, ட்ரூத்ன்றதால எல்லாரும் சொல்றது நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இல்ல அது கனெக்ட் ஆக முடிஞ்சது. இல்லாட்டி ஒரு கதை மாதிரியே கேட்டிருப்பேன். எனக்கு ஆமா. எல்லாமே சேர்ந்ததுனால எனக்கு இது கரெக்ட்டு அப்படின்னு. அவர் இறந்த பிறகு தானே அவர் நம்புறாரு. ஐயோ! இத மொதயே படிச்சிருந்தோம்னா, நம்ம இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறார்ல. அப்ப அதெல்லாம் உண்மையோ? அப்படின்ற அளவுக்கு இருந்தது மேம். ரொம்ப நல்லா இருந்தது மேம். ஆனா இந்த தடவ அனுபவங்கள் எல்லாம் புதுசா இருந்தது. எல்லாம் நான் என்னையவே தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ! இதெல்லாம் எப்படி அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் அங்கேயே கிடைச்சது எனக்கு. ஆமா. எனக்கு தான் சொன்னாப்ல சோ புரிஞ்சுக்க இப்பதான் ஞானம். நீங்க வந்து சோல் ஸ்டேட்ட உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். ஆன்ம நிலைய உணர ஆரம்பிச்சீங்க. நீங்க இந்த உடல தாண்டி ஆன்மாவ உணர்றது அதுதான் உங்களுக்கு புதுமையா இருக்கு. எஸ் மேம். இது எல்லாமே ஆன்மாவோட உணர்வுகள். சோ அந்த ஆன்மாவ வந்து உணர முடிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் அதுக்கு நெருங்குறீங்க அப்படின்ற அர்த்தம். எஸ் மேம். ஆன்மாவுக்கு நெருக்கமாறீங்க. ஆனா தாட் ப்ராசஸ்ல நிஜமாவே நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு மேம். ம். ஆமா. அது எத்தன பேர் சொன்னாலும் வராது மேம். அது ஆஹா. எவ்ளோ பெரிய மாஸ்டர் சொன்னாலும் வராது. நீங்க வந்து அதான் சோல் ஸ்டேட்க்கு கனெக்ட் ஆகும்போது, மைண்ட் அப்படின்றது தானா அடங்கிடும். எஸ் மேம். இங்க வந்து நம்ம பாடி ஸ்டேட்ல இருக்கிறதால மைண்ட் வந்து ஓங்கி இருக்கும். சோல் அப்படின்றது என்னன்னா உடல் மனசை தாண்டி இருக்கு. அந்த லெவல்ல வந்து நம்ம போகும்போது அங்க மைண்ட் அப்படின்றது இல்ல. அந்த ஆன்மாவுக்கு நீங்க நெருங்க நெருங்க மைண்ட் வந்து ஜீரோ ஆயிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா அதோட பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுதான் நீங்க இப்ப வந்து எம்டி ஸ்டேட் உணர்றீங்க இல்லையா? அதுதான் அது. ஆமா மேம். அது மெடிடேஷன் பண்ணாட்டாலும் அதே மாதிரி இருக்கு. புக்கு படிச்சாலும் அதே மாதிரி இருக்கு மேம். நெறைய நேரம் அதே மாதிரி இருக்கு மேம். சோ இதுக்கு தான் நம்ம வந்து ஆசிரமங்களுக்கு போகணும். நம்ம வீட்ல இருக்கும்போது நம்மளால கன்டினியூஸா அந்த ஸ்டோல் ஸ்டேட்ட தாக்கி பிடிக்க முடியாது. சோ அந்த ஆசிரமங்களுக்கு போகும்போது அந்த ஸ்டேட்ல நம்ம நிறைய நேரம் வந்து இருக்க முடியறதால அங்க நமக்கு டெவலப்மெண்ட்ஸ் ஃபாஸ்டா இருக்கு. வீட்ல வந்து நம்ம எவ்வளவுதான் வந்து தியானம் செஞ்சாலும் 4 மணி நேரம் 6 மணி நேரம் செஞ்சாலும் அவ்வளவுதான். அந்த 6 மணி நேரம் அப்படின்னு உட்கார்ந்தாலும் அங்க 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் நம்ம சோல் ஸ்டேட்ல இருப்போம். பட் இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு போகும்போது நமக்கு வேற எக்ஸ்போஷர் எதுவும் இல்லாத நம்ம மெயினா வந்து இந்த மொபைல் இத போட்டு இந்த இந்த பிசாச வந்து அடக்கிறதும் இங்க இருக்கிற பிசாசும் அடங்கிடும். மேம் பர்வீன் சுல்தானா மேம்? பர்வீன் சுல்தானான்றவங்க மேம் கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது மொபைலுக்கு பேரு. நமக்கு நம்மளே வச்சுக்கிற கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க மொபைலுக்கு பேரு. கரெக்ட் தான். அந்த பிசாசு இருக்கிறதால இங்க வந்து ஒண்ணும் ஓடாது. அது நம்மள ஓட்டுதே தவிர நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மேம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேம். தியானம் முடிச்சிட்டு ஒரு 3 நாளைக்கு முதல் தியானம் முடிச்சிட்டு பையனெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு படுத்திருக்கேன். எனக்கு 2 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. ஒரு ஏஞ்சல்ஸ் நீங்க. உண்மையிலேயே மாஸ்டர் அது எப்படி இருக்குன்னா ஒரு கடை வீதிக்கு வர்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு பையனை கூப்பிட்டுட்டு வர்றீங்க. மைசூர் சாந்தலா மேடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சாந்தலா மேடம் தெரியாது. பார்த்தா தெரியும். எனக்கு நிறைய பேரோட பேர் தெரியாது. நான் பாத்திருக்கேன் உங்களோடது. நீங்க அந்த பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் ஆந்திரா குரூப் எல்லாம் எல்லாரும் இருக்க மாதிரி போட்டோ போட்டது அவங்களும் இருந்தாங்க. நான் பாத்திருக்கேன். நம்ம அதுல அதான் எனக்கு பார்த்தா தெரியும். நேம்ஸ் தெரியாது எல்லாருக்கும். அவங்க மைசூர்ல இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க. நீங்களும் ஒரு பையனை கூட்டி சின்ன பையனை கூப்பிட்டுட்டு வர்றீங்க. நானும் இருக்கேன். நல்ல கடை வீதின்றது ஏதோ ஒரு மால் மாதிரி ஒரு கடை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அது எங்க கடைன்னா என்னன்னு தெரியல. நீங்களும் அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறீங்க. என்கிட்ட நல்லா பேசிட்டு போறீங்க. அவ்வளவுக்கு கிளியரிட்டியா இருந்ததுங்க மேம். அது பிக்சர் பார்த்த மாதிரி இருந்தது மேம் உங்க 2 பேரோட பேசு எனக்கு. அப்ப என்ன ஃபியூச்சர்ல வருவோமா என்னமோ? ஓகே ஓகே. நான் நினைக்கே உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடணும்னு நினைச்சேங்க மேம். மறந்துட்டேன் நானு.
சரி நம்ம கிளாஸுக்கு போவோம்ல, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் மேம். சூப்பர் சூப்பர், நைஸ். ஸோ நான் வந்து ஆக்சுவலி எனக்கு கனவுகள் தியானத்துல என்னதான் வரும்னா, நான் எப்ப வந்து கண்ணிமை திறந்தாலும் ஒரு பெரிய குரூப்க்கு ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன். இதுதான் எனக்கு நடக்குது கனவுலையும். நான் வந்து எங்க இருக்கேன்னு தெரியாது. டக்குன்னு கண்முழிக்கிற ஒரு பெரிய நேத்து கூட மிட் நைட்ல பாத்ரூம்காக கண் திறந்தேன். கண் திறக்கிற நான் எங்கேயோ கிளாஸ் எடுத்துட்டேன்ல. எத்தனை பேர் அங்க பயங்கரமா கூட்டம், அப்படியே 2 பக்கமும் ஃபுல்லா கூட்டம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மைக்க புடிச்சு. என்னடா நான் கனவுலயும் கிளாஸ் எடுக்கிறேன்னு, பரவாயில்ல நான் உயர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து நினைச்சிட்டே இருப்பேன். எந்த கனவுலயும் யாருக்கோ ஒருத்தருக்கு டீச் பண்ணிட்டே தான் இருக்கேன் நான். எனக்கு அப்படியே அந்த டீச்சிங், மெடிடேஷன் டீச்சிங் அப்படின்றது அப்படியே ஒரு செல்லியும் ஊறி போயிடுச்சு எனக்கு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்கும் நிறைய கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஷேர் பண்ண ஞானம் ஷேர் பண்ண வந்தீங்களாயும் நான் வந்து பண்றதாலதான் உங்களுக்கு ஆஸ்ட்ரல்ல தெரிஞ்சிருக்கேன் நானு. எஸ் மாஸ்டர். ஆனா காலையில நம்ம வந்து கண்முழிக்கிறப்போ என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. அந்த சடனா கண் முழிப்பு வரும்போது நான் ஏதோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது அது தெரியும். ஆனா காலையில நான் கண் முழிச்சேன்னா அப்ப வந்து ஃபுல் டோட்டல் பிளாங்க். நைட்டு கண்ணை மூடினது ஞாபகம் இருக்கும், அப்புறம் கண்ணை திறந்ததுதான் ஞாபகம் இருக்கும். ஸோ இப்படிதான் போகுது. ஆனா ஆஸ்ட்ரல்ல கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் அது ஞாபகம் இருக்கு. எங்க போறேன், என்ன பண்றேன், என்ன டீச் பண்றேன்றது தெரியாது. எஸ் எஸ், தேங்க் யூ. ராஜஸ்ரீ மேடம் சொல்லுங்க. எஸ் எஸ், வீடியோல வாங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். சோ எனக்கு வந்து ரொம்ப தீபலட்சுமி மேம் பேசினாங்கல்ல, சோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சோல் ஜேர்னி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வாரம் கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். பாருங்க கரெக்டா தீபலட்சுமி மேம் பேசி அதனுடைய டாபிக் சொல்றாங்க இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அங்க போய் இந்த புக்ஸ் படிச்சது. சோ நல்லா இருந்தது. அதன் பிறகு மேம் நம்முடைய அகத்திய பிரமிட்ல வந்து ரொம்ப நல்லா ஒரு அருமையான அங்க வந்து நம்ம நம்மளுடைய சோலோட நம்ம கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கும் வந்து இந்த அனுபவம் இருக்கு. அங்க போய் மெடிடேஷன் பண்றோமோ இல்லையோ, அங்க வந்து ரொம்ப நமக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா உணர முடியுது. அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து இருக்கு. அது வந்து மறக்கவே முடியாது. ஆசிரமம் ஒன்லி அண்ட் ஒன்லி மெடிடேஷன் இதுக்காகவே இருக்கிறதால பவர்ஸ் வந்து நிறைய இருக்கும். சோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல வந்து அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படி சொல்றாங்கல்ல மேம், எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும்போது நான் ஆஸ்ட்ரலா வந்து நான் மெடிடேஷன் சொல்லி தரா மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்து எனக்கும் நிறைய ஃபீலிங் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து சொல்றாங்க நீங்க போற கிளாஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா எடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஸோ இந்த மெடிடேஷன் பத்ரிஜி கொடுத்தது பாருங்க, நம்மளுக்கு ஞானத்தை காசு பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம ஞானம் முக்கியம் அப்படிங்கறது இந்த புக்ஸ்ல இருந்து மெடிடேஷன்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து காசு பணம் அப்படின்றது நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மட்டும்தான், அது உலகம் கிடையாது. இந்த பூலோக வாழ்க்கை, இந்த பயணத்தை நம்ம வந்து ஹாப்பியா லீட் பண்றதுக்கு தான் பணம், பணத்துக்காக வாழக்கூடாது. எஸ் மேம். சோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பத்ரிஜி கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல ஒரு தியானத்தை கொடுத்திருக்காங்க நமக்கு. இதை வந்து கடைசி நம்ம மூச்சு இருக்கிற வரைக்குமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து செயல்படுத்திக்கிட்டே வரணும். நிறைய பேரும் சொல்லி கொடுக்கணும். வேலை வந்து ஈஸி ஆயிடுச்சு. நம்ம வந்து எந்த தேடலும் கஷ்டமும் இல்லாம. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், போன் நாள் தான் வந்து எல்லாமே சொன்னாங்க. இந்த போன் நாள் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த போன் மூலமா தான் ஜாயின் பண்ணது. போனால அது நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதோ நம்ம ஒரு மெசேஜஸ் நம்ம வந்து நம்ம குரூப் நம்ம எனர்ஜி நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு இதுக்காக தான் நம்ம பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது கூட நம்மளே அறியாம கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம் அதுல.
அந்த டைம் வேஸ்ட் அப்படின்றது கட்டாயமா மொபைலால இருக்கு. அது எடுக்கிறோம். இருக்காது. நம்ம வந்து ஃபார்வர்ட்ஸ், நம்ம கிளாஸஸ் ஃபார்வர்ட்ஸ், மீட்டிங் ஃபார்வர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்றோம். அதோட கொஞ்சம் டைமும் வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகுது. ரொம்ப 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 நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ அந்த ஃபோன் இல்லாம, அங்க நம்ம ஃபேமிலி இல்லாம, நான் என்னோட இருக்கேன் அப்படின்றது அது அங்கதான் முடியும். சோ நம்ம மத்த எல்லா வீட்ல இடத்துல விட முடியாது. நம்ம அகத்திய பிரமிட்ல மட்டும் தான் என்ட்ரன்ஸ்லயே போன சப்மிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ள போகணும். சோ இத ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எஸ். எத்தனை நாள் இருக்கோமோ அத்தனை நாள் நம்ம போன் இல்லாம நம்மளோட நம்ம இருக்கிற மாதிரி. எஸ். பட் அங்க போகும்போது, இப்ப நான் கிளாஸஸ் எடுக்கும்போது நாங்க ஃபோன்ஸ் யூஸ் தான் பண்றோம். பட் அங்க இருக்கும்போது ஃபோன் என் கையில இருந்தாலும் நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன். அங்க இருக்கும்போது ஃபோனோட தான் நான் இருப்பேன். ஏன்னா கிளாஸஸ் எடுக்கும்போது நாங்க டைம் பார்த்துக்கிறதுக்கும், மியூசிக் ஷேர் பண்றதுக்கும், இல்ல வீடியோ எடுக்கிறதுக்கும், போட்டோ எடுக்கிறதுக்கும் எனக்கு மொபைல் வேணும். ஸோ நான் மொபைலோட தான் இருப்பேன். பட் மொபைலோட இருக்கும்போது அங்க எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, மியூசிக் ஷேர் பண்றதுக்கு மட்டும்தான் அங்க ஃபோன் யூஸ் பண்றேன். மத்தபடி எதுவுமே ஓபன் பண்ணி அது பார்க்கணும்னு கூட தோணாது ஃபோன் கையில இருந்தா கூட. எனக்கு வந்து அங்க ப்ரோக்ராம்ஸ் நம்ம டிஎம்ஒய் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிறோம், இல்ல வேற ஏதாவது செலிப்ரேஷன்ஸ்க்கு போறோம், எதுக்கு போனாலும் போனை தொட மாட்டேன் நான். அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இது ஆயிடுது. போன் எடுத்தா எதுக்கு எடுக்கிற? போட்டோ எடுக்கிறதுக்கு. போட்டோ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல ஏதாவது நடக்குது அதை எடுக்கிறதுக்கு, மாஸ்டர்ஸ் பேசுறது, இந்த போட்டோக்கு வீடியோக்கு மட்டும்தான் நான் வந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா மத்தபடி அது ஏதாவது ஓபன் பண்ணி பார்க்கணும்னு அங்க தோணாது. ஏன்னா அங்க இருக்கிற எனர்ஜி வைப்ஸ்க்கு நம்ம வந்து அப்படியே அந்த எனர்ஜிஸ்ல இம்மர்ஸ் ஆயிடுவோம். நல்லா இருக்கும் அங்க. எஸ் மேம். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. அண்ட் வந்து பிரமிட்ஸ் நம்ம வந்து வீட்ல வைக்கும் போது அந்த பிரமிட் எனர்ஜிஸ்ல இருந்தாலும் அந்த எனர்ஜிஸ்ல கனெக்ட் ஆகும்போது இந்த விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் நமக்கு தோணாது. இது இல்ல அப்படின்னும் போதுதான் நமக்கு வந்து பிரமிட் எனர்ஜிஸ் வீட்ல இல்லைன்னா நம்ம வந்து மாயையில கம்ப்ளீட்டா சிக்கி இருக்கோம்னு அர்த்தம். அந்த பிரமிட் இருக்குனாலே கொஞ்சம் உங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி போகும்போது அந்த பிரமிட் வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து நம்மளை இழுக்கும். நீ வா தியானம் பண்ணு, அந்த எனர்ஜிஸ் வந்து நம்மளை வந்து இழுக்கும். அது தெரியும், அது நமக்கு. ஸோ பிரமிட்ஸ் வந்து நம்ம என்ன தியானம் பண்ணாலும் நம்ம பர்சனல் தியானத்தை விட எனக்கு தெரிஞ்சு என்னோட பிரமிட் தான் என்னை வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து முன்னேற்றம் வந்து கொடுக்குது நமக்கு. இப்போ இந்த கிளாஸஸ் எடுக்கிறேன், வீட்டுல இருக்கிற எல்லா பிரமிட் எனர்ஜி இங்க கம்ப்ளீட்டா இங்கதான் குவியுது. ஸோ அந்த எனர்ஜிஸ் அப்படி ஒரு சப்போர்ட், நம்ம நல்லது செய்யறோம்னா அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுது. நம்ம டைவர்ட் ஆகுறோம்னாலும் டைவர்ட் ஆகாம அந்த எனர்ஜி வந்து கனெக்ஷன் வந்து நம்மளை வந்து பின்னோக்கி எடுத்துக்கும். நீ அங்க போகாத, இது ராங் ரூட், அது இழுக்கும். அது என்னன்னா ஒரு பாசுரம், ஏதோ ஒரு அந்த எனர்ஜி பாசுரம் நமக்கு டைப் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பிரமிட்ஸ். பொது நலத்துக்கும் சுயநலத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. சோ பொது நலம் அப்படின்னும் போது அது வந்து பவர் வந்து ரொம்ப அதிகம். அதுதான் நமக்கு பத்திரிசி வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. நீ கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்மளும் எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். ஸோ எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இனிமேல் புதுசா சேர்றவங்களும் பண்ணுங்க மாஸ்டர். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை மத்தவங்களுக்கும் சொல்லுங்க கண்டிப்பா. தேங்க்யூ. ஸோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். எல்லாருமே அமைதியா உட்காருங்க. ஸோ 1 hour நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். மியூசிக் ஷேர் பண்றோம். தேங்க்யூ.
தததே